வாலிபர்களே நீங்கள் திருமணம் செய்யுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னைக்கு நம்முடைய வாலிபர்களுக்கு எல்லாம் அல்லாஹ் நசீபாக்கணும். எப்படி நசீப் இருக்கு அவர்களுக்கு? 27, 28, 29, இன்னும் சில ஊர்களுடைய கலாச்சாரம் 30 வயசை தொட்டாதான் கல்யாண பேச்சு எடுப்பாங்க. அதுக்கு முன்னாடி கல்யாண பேச்சு எடுத்தா அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம். என்ன நீ உன் மனசுல இந்த வயசுலயே இந்த ஆசையா? இப்பவே கல்யாணம் பண்ணி என்னத்தை சாதிக்க போற நீ? உனக்கு பழக்க வழக்கம் சரியில்லை, அதனாலதான் இப்பவே கல்யாணத்தை பத்தி பேசுற. அவன் பழக்க வழக்கம் சரியில்லாம தான் என்ன செஞ்சுட்டு இருக்கிறான்? Facebook, வாட்ஸ்அப் போன்ற இணையதளங்கள் மூலம் ஹராமான தொடர்புகளை வளர்த்துக் கொண்டிருக்கிறான். ஹலாலில் வாழ்வதற்கு அவன் ஆசைப்படுகிறான் என்றால் ஹராமை செய்வதை விட ஹலாலை செய்வது சிரமமா? இந்த சமூகத்தில் உங்கள் பிள்ளைகளுக்கு ஹராமை செய்வதற்கு வழிகளை ஏற்படுத்துகிறீர்கள். உங்களுடைய பிள்ளைகள் கல்லூரிகளில் படிக்கும் பொழுது ஹராமான வழியில் செல்கிறார்கள் என்று தெரிந்தும் அதை பொறுத்துக் கொள்கிறீர்கள். உங்களுடைய பிள்ளை கல்லூரிகளை படிக்கும் பொழுது ஒரு பெண்ணிடத்திலே பேசுகிறான் என்று உங்களுக்கு தெரியாதா? உங்கள் பிள்ளை கல்லூரிகளை படிக்கும் பொழுது தனிமையில் படங்களை, சினிமாக்களை பார்க்கிறான் என்று தெரியாதா? சினிமாக்களை பார்க்கக்கூடியவன், பெண்களிடத்திலே பேசக்கூடியவன், பழகக்கூடியவன் எதை உள்ளத்திலே கொண்டிருப்பான்? இதை அறியாத பெற்றோர்கள் அவர்களுடைய காலத்திலேயே இன்னும் நாங்கள் வாழ்வதாக எண்ணிக்கொண்டு திருமணத்தை தாமதப்படுத்துகிறார்கள். அதனால் இந்த சமூகத்தில் ஜினாக்கள் அதிகமாகிவிட்டது.